ஹாய் ஹலோ வணக்கம், நான் உங்களோட ராட்ஸ் பேசுகிறேன். இன்றைக்கி பக்தியுடன் ராட்ஸில் என்ன ஸ்பெஷல் வீடியோ அப்படின்னா, நிறைய பேர் கேட்ட வீடியோ தாங்க இது. என்னென்னா பித்ரு சாபம் இருக்குது இல்லையா? ஸோ அந்த பித்ரு சாபம் அகலணும் அப்படின்னா காஷிக்கு போகணும், அப்புறம் ராமேஸ்வரம் போகணும் அப்படின்னு ஜென்ரலாக எல்லோரும் சொல்கிறது தான். எல்லாராலையும் காஷியும் ராமேஸ்வரமும் போக முடியுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா முடியாது இல்லையா? ஸோ பித்ரு சாபங்களை அகற்ற காசிக்கு நிகரான ஸ்தலங்கள் இருக்கா, இல்லை அது அகற்ற வல்ல காசிக்கு அதாவது என்ன சொல்கிறது ஈடான ஸ்தலங்கள் ஏதாவது இருக்கா அப்படின்னு நிறைய பேர் கேட்குறீங்க. ஸோ காசிக்கு செல்ல முடியாதவர்கள், இயலாதவர்கள், தன்னோட குடும்பத்தில் இருக்கிற முன்னோர்கள், அப்புறம் அந்த ஈமக்கிரியை செய்யறதா இருந்தாலும் சரி, எல்லாம் முறைப்படி நம்ம அந்த நிகழ்வுகளை செய்யறதுக்கு பல காலமாக ஒவ்வொரு இடத்துக்கு போய் பண்ணுறது நமக்கு வழக்கம் இருக்குது. நிறைய பேருக்கு திவசம் பண்ணுறது, திதி கொடுக்கறது, அப்புறம் சார்தம் பண்ணுறது, இதெல்லாம் இருக்குது. சில பேரோட சூழ்நிலைகள்னால அவங்களால அந்த வழிபாடு முறைகளை சரியா செய்ய முடியாம சில பேர் கவனக்குறைவால விட்டுறதுனால தான் நிறைய பேருக்கு பித்ரு சாபங்கள் வருது. ஸோ அதை அகற்றுவதற்கு வழிகள் இருக்கு. ஸோ அதுக்காக தான் காசிக்கு ராமேஸ்வரத்துக்கு போவாங்க. ஸோ அப்படிப்பட்ட சாபத்தை அகற்ற என்னால் அங்கே போக முடியலை அப்படின்னா நான் எங்கே போகலாம் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா அதுக்கு 6 தலங்கள் நான் சொல்ல போகிறேன். காசிக்கு நிகரான தலங்கள் 6 காசி குணாம்பர தலங்கள்னு பேர். தக்க சடங்குகளை செய்யறதுக்கும் வழிபாடுகளை நிகழ்த்தி நம்ம எல்லா பித்ரு கடமைகளையும் முடிக்கிறதுக்கு திருவெண்காடு, சாயவனம், மயிலாடுதுறை, ஸ்ரீவாஞ்சியம், திருவிடைமருதூர், திருவையாறு, இந்த 6 பித்ரு முக்தி தலங்கள், அதாவது தரணிபந்து, பவஷீராஸ், அந்த மாதிரி பித்ரு தேவர்கள் ஒவ்வொன்றிலும் ஒருவராய் நமக்கு அருள் புரிவார் அப்படின்னு நமக்கு ஐதீகம் இருக்குது. இந்த 6 தலங்களில் அமாவாசை தோறும் வழிபட்டு நீங்கள் வந்தீங்க அப்படின்னா பல வகையான பித்ரு சாபங்கள், எந்த பித்ரு சாபம் உங்களுக்கு இருந்தாலும் எல்லாமே உங்களை விட்டு அகலும்னு ஒரு ஐதீகம் இருக்குது. ஸோ இந்த 6 பித்ரு முக்தி தலங்கள், தரணிபந்து, பவஷீரஸ் அப்படின்ற அந்த பித்ரு தேவர்களே இந்த 6 இடத்துல நீங்கள் வழிபாடுகள் நடத்தினீங்க அப்படின்னா அவங்களே உங்களுக்கு அருள் புரிவார்கள்னு ஐதீகம் இருக்கு. ஸோ கரடு முரடாய் செல்லும் அந்த நம்மளோட இல்லற வாழ்க்கையாக இருக்கட்டும், இல்லை ஸ்திரமாக இல்லை, நிறைய பிரச்சனை இருக்குது வாழ்க்கையில் அப்படின்ற மாதிரி எது இருந்தாலும் சரி, நம்மளோட வாழ்க்கையை ஸ்திரமாக்குவதற்கு சாயாவனம் தலத்தில் தரணிபந்து அப்படின்ற மூத்த பித்ருக்களோட ஆசீர்வாதங்கள் நமக்கு கிடைச்சாலே போகிறோம். நம்ம அந்த பித்ரு சாபம் நீக்கி சந்தோஷமாக வாழலாம். அதனால் எங்கும் நீக்கமர நிறைந்திருக்கும் இந்த அகிலத்தில் இருக்கிற நம்மளோட சிவபெருமான் இந்த கோவிலெல்லாம் வீற்றிருக்கார். நல்லா வேண்டிக்கணும், வேண்டிட்டு பிரார்த்தனை செய்து பித்ரு சாபம் அகன்று எல்லாரும் சந்தோஷமாக வாழணுன்றதான் என்னோட விருப்பம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இமிடியேட் அப்டேட்ஸ்க்கு மறக்காமல் பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். See you, bye bye, tata, take care.